வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சொல்ல நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது வந்து ஏர்ட்ராப் டெய்லி சம்மரி. ஸோ நேற்று கொஞ்சம் முக்கியமான டாஸ்க், அப்புறம் இன்னியோட டாஸ்க்கை நான் சேர்த்து வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் வந்து கூட இந்த வீடியோ பண்ண பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து ஆம்னி டெஸ்ட் நெட்ஒர்க்கில் வந்து ஸ்மார்ட் டெப்ளாயரில் வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஆம்னி டெஸ்ட் நெட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் கிரியேட் லிங்க் கொடுத்துருப்பேன், அதேமாதிரி ஸ்மார்ட் டெப்ளாயர் லிங்க் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெயின்போ அந்த மாதிரி வேலை கேட்கும். ஸோ நம்மளோட மெட்டாமாஸ்க்கை கொடுத்து நம்ம வந்து டோக்கன் கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆம்னி டெஸ்ட் நெட்டில் இருக்கும். தென் வந்து பேபி பர்ன் NFT பை ஓப்பன் சி டீம், ஓகேங்களா? ஸோ இது வந்து அன்லிமிட்டட் சப்ளை மாதிரி தான். ஸோ டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் இது ஃப்ரீ மின்ட்டு தான். கேஸ் ஃபீ மட்டும் நம்ம எத்திரியமில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் அஃபோர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ கேஸ் ஃபீ ஒரு 10 GOI இருக்கும்போது பண்ணிங்கன்னா ஒரு $1.5 உங்களுக்கு ஒர்த் ஆஃப் எத்திரியம் கேட்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப மேண்டேட்டரியானதில்லை, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 3 ஏர்ட்ராப் வந்து நேற்று வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. எலிஜிபிள் வேலட்ஸோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ யாரெல்லாம் வந்து அவங்க வேலட்ஸில் ஓபி வந்து டெலிகேட் பண்ணி ஓட்டிங் போகிற வச்சுருந்தாங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த டெலிகேஷனோட பீரியட் ப்ளஸ் அந்த நம்பர் ஆஃப் டோக்கன்ஸை பொறுத்து ஏர்ட்ராப் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. இது வந்து ஆப்டிமஸாக ரவுண்ட் 3 ஏர்ட்ராப், ஓகேங்களா? தென் வந்து இன்னொரு அப்டேட் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஹண்டர் ஸ்வாப் NFT வந்து OPBNBயில் வந்து மெயின் நெட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம காம்போவில் வந்து மீன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம குரூப்பில் இப்போ வந்து OPBNB மெயின் நெட்டில் மீன் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் மீன் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தா ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஆகும், ஓகேங்களா? தென் வந்து Galxe 2.0 வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ Galxe 2.0 வந்து நிறைய ஒரு ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து ஆண்ட்ராய்டு ஆப் அந்த மாதிரி iOS ஆப் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு முறையும் வேலெட்டில் வந்து பெர்மிஷன் கேட்காத மாதிரி, ஓகேங்களா? ஸோ வந்து பெர்மிஷன்லெஸ் ஒரு ப்ரோட்டோக்கால் கொண்டு வர மாதிரி. அதேமாதிரி நீங்கள் டாஸ்க் செய்யும்போது அந்த டாஸ்கில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த டெக்ஸுக்கு போய்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அந்தந்த ஆன் செயின் ட்ரான்சாக்ஷன் வந்து அவங்களோட வேலெட்லேயே இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க ஒரு வேலெட் கொண்டு வருவாங்க, Galxe வேலெட். ஸோ அதேமாதிரி அந்த வேலெட்டில் வந்து நம்ம ஸ்டேபிள் காயின்ஸ் அந்த மாதிரி டோக்கன்ஸை வச்சு நம்ம இந்த டாஸ்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து Galxe 2.0 ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட ட்விட்டரில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி Galxe ஸ்கோர் ஒன்று கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த வேலெட் யூஸ் பண்ணி எவ்வளோ நம்மளோட இன்ட்ராக்ஷன் இருக்கோ அதை பொறுத்து ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து Galxe பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 month ட்ரையல் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வெறும் மேட்டிக்கில் வந்து கேஸ் ஃபீ மட்டும் தான் இருக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 இயர்க்கு வந்து $5, அதாவது 5 USDT ஆர் USDC, இல்லைனா வந்து ஒரு 7.5 மேட்டிக் வந்து நம்ம வந்து கொடுத்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை மின் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஸ்கோர் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, உங்களுக்கு வந்து பண்ணுங்கள். எல்லாம் வந்து 200K, அதாவது 200K சப்ளை இது வரைக்கும் மின் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். காசு இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா மேண்டேட்டரி இல்லை, ஓகேங்களா? தென் வந்து இது வந்து லேட் ரிக்வஸ்ட்டு. ஸோ இது வந்து உங்களோட ஆர்பிட்ரம் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் வேலெட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்ட்டு அன்லாக் ஆகும், ஓகேங்களா? இது வந்து ரிப்பப்ளிக் வந்து ஒரு 3.5 மில்லியன் சீட் ரவுண்டில் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஷேர் அண்ட் லைக் ஒரு என்ன சொல்கிறது, சோஷியல் ஃபீ மாதிரி. ஸோ இதில் டாஸ்க் பண்ணால் நமக்கு பாயிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த XP வந்து நம்ம வந்து லேட்டராக வந்து டோக்கன்ஸ் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஒரு என்கேஜ் பண்ணதால் அப்பப்போ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தென் வந்து ஆர்பிட்ரம் வந்து இன்னும் ஒரு 5 days தான் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஏர்ட்ராப் வந்து கிளைம் பண்ணலன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ 72 மில்லியன் ஆர்பிட்ரம் வந்து ஸ்டில் வந்து அந்த கிளைம் பண்ணாமல் அன்கிளைம்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ்க் நான் போட்ட பிறகு லேட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரமே வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து ஆர்பிட்ரம் ஒடிசி உங்களுக்கே தெரியும், 2022 வந்து நான் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு வந்து இதை வச்சு தான் நம்ம வீடியோவே பண்ணேன் ஆக்சுவலாக, ஆர்பிட்ரம் ஒடிசி. ஸோ இது என்னென்னா ஆர்பிட்ரம் ஒடிசி வந்து ஒரு பிரிட்ஜ் வீக் மாதிரி வைப்பாங்க, ஒரு வீக் வந்து ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா 26th செப்டம்பர்லேருந்து 7 வீக்கு இந்த பிரிட்ஜ் டாஸ்க் இருக்கும். ஐ திங்க் ஒரு 13 ப்ரோட்டோகால்ஸ் வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்களோட இதிலே வந்து தனியாக ஒரு போர்ட்டல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீக்லாம் அதே மாதிரி Galxe கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட OITs. அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஹாப் மட்டும் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃபீலாம் எக்கச்சக்கமாக ஆகணும். நைட்ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு தான் ரெஸ்யூம் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ நைட்ரோ வந்த பிறகு அவங்க ரெஸ்யூம் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ யாரெல்லாம் அந்த ஹாப் பிரிட்ஜ் பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து இப்போ கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ பண்ண டாஸ்க் வந்து இப்போ கிளைம் பண்ணுறது தான் இந்த ஹாப் ப்ரோட்டோக்காலோட Galxe லிங்க்கு. ஸோ அதேமாதிரி இன்னும் வந்து நெக்ஸ்ட் வீக், அது 26லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ பார்ப்போம். அதேமாதிரி அவங்க வந்து அதில் கிளியராக மென்ஷன் பண்ணாங்க, பேஜஸ்க்கு வந்து ஏர்ட்ராப் இல்லை அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பேஜஸ் கொடுக்க மாட்டாங்க, மேபி ஆன்சைன் ட்ரான்சாக்ஷன் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா
அந்த 72 மில்லியன். அதே மாதிரி இன்னொன்று வந்து கிராண்ட்ஸ், அதாவது வந்து டிஓ கிராண்ட்ஸுக்கெலாம் நம்ம வந்து அவங்களோட ஆர்பிட்ரம் சப்ளை பண்ணுற மாதிரி ஓட்டிங்லாம் எடுத்தாங்க. ஸோ மேபி அந்த ப்ரோட்டோகாலுக்கு வந்து டிஓவிலேருந்து வந்தால் அந்த ட்ரஸ்டட் லைன் வரும்போது அதை வந்து ஏர்ட்ராப்பை தர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. தென் வந்து ஒவ்வொரு ப்ரோட்டோகாலோட நான் ஆன்சர் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. பிளாக் கேஸ் லிமிட். தென் வந்து ஃபேவர். ஓகேங்களா. ஃபேவரில் இது வரைக்கும் யாருமே இன்ஸ்டால் பண்ணனா ஃபேவர் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இன்வைட் கோட் வந்து சைபர் நிஞ்சா. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து லெவல் 2 நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ரெஃபர் பண்ணி எனக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ தென் வந்து டைக்கோ வந்து ஜிகே பிரிட்ஜோட வந்து ஒரு கனெக்ஷன், அதாவது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா வந்து ஆல்ரெடி இந்த பேண்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இதெல்லாம் மின் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து இந்த பாண்ட்ராலியா கிங் வந்து சமன் பண்ணுறதுக்காக 34 பாண்டா கிட்ட நம்ம மின் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா பாண்டா இல்லைனா நீங்கள் வந்து எலமெண்ட்டில் பை பண்ணிக்கோங்க. ஸோ அது 34 எப்படி சமன் பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பாண்டா வந்து நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து மெயின் நெட்டில் இருந்து எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி யூஸ் பண்ணிவிட்டு அதில் கிளைம் பண்ணிவிட்டு டைக்கோ இருக்குது. டைக்கோ நீங்கள் வந்து 2 கொடுத்து டைக்கோ பிரிட்ஜ் வரும். டைக்கோ பிரிட்ஜுக்கு வந்து நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஓஏடி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து காம்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. காம்போ கூட நான் யூஸ் பண்ணேன். இந்த மெலோடி மேவன் அப்படின்ற ஒரு என்எஃப்டி. ஓகேங்களா. ஸோ காம்போலேருந்து நான் வந்து காம்போ இல்லை, கோர் டிஓலேருந்து நான் வந்து மெலோடி மேவன் வந்து நான் பிரிட்ஜ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ பார்ப்போம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஒரு அப்டேட்ஸை நான் கண்டிப்பாக தரேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கிரிப்டோ நிஞ்சா தமிழ். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல கான்செப்டோட பார்ப்போம். தேங்க்ஸ். பாய்.